ஆன்மீகத்துடன் நட்பு யூடியூப் சேனல் சார்பாக உருவாகியுள்ள மீனா வைஷ்ணவி தேவி டூர்ஸின் ஆன்மீக யாத்திரையில் வருகின்ற 10/5/2026 ஞாயிற்றுக்கிழமை நாம் தரிசனம் செய்ய இருக்கின்ற ஆலயங்களோட சிறப்புகள்லாம் நாம் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம். அன்றைய தினம் நாம் தரிசனம் செய்ய இருக்கின்ற ஆலயங்கள் பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலும் முக்தி வழங்கக்கூடிய தலங்களை நாம் தரிசனம் செய்ய இருக்கின்றோம். அதே மாதிரி மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய பாவ தோஷங்களை நீக்கக்கூடிய தலங்களையும் ருத்ரகாசி என்று அழைக்கக்கூடிய மங்களம் தலத்தையும் நாம் தரிசனம் செய்திருக்கின்றோம். 10/5/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணிக்கு திருச்சி ரயில் நிலையத்திலிருந்து இந்த ஆன்மீக யாத்திரை தொடங்கும். காலை உணவு எடுத்துக்கொண்ட பிறகு மணச்சநல்லூர் பூமிநாதர் ஆலயத்தை தரிசனம் செய்து முடித்த பிறகு தேனூர் நந்திகேஸ்வர தலத்தை நாம் தரிசனம் செய்திருக்கின்றோம். தேனூர் நந்திகேஸ்வர தலத்தோட சிறப்புகள்லாம் இதே காணொலியில் பார்க்கலாம். அடுத்ததாக திருவள்ளரைக்கு சென்று இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய புண்டரீகாட்ச பெருமாள் ஆலயத்தை நாம் தரிசனம் செய்திருக்கின்றோம். ஸ்ரீரங்கத்தை காட்டிலும் தொன்மையான தலமாக இந்த ஆலயம் காணப்படுது. ராமரோட மூதாதை, அதாவது ராமர்லேருந்து 7 தலைமுறைக்கு முன்னால் இருக்கக்கூடிய சிபி சக்கரவர்த்தியால் கட்டப்பட்ட தலமாக இந்த ஆலயம் காணப்படுது. வாழும் காலத்தில் ஒரு முறையாவது திருவள்ளரை தலத்தை தரிசனம் செய்தாயா அப்படின்னு சொல்லி யமதூதர்கள் நம்மளோட இறுதி காலம் முடிந்த பிறகு மேல் உலகத்துக்கு நம்மை அழைத்து செல்லும் பொழுது நம்மை கேள்வி கேட்பாங்க. திருவள்ளரைக்கு சென்ற ஆன்மாக்கள் மட்டுமே முக்தி அடைய முடியும். திருவள்ளரைக்கு செல்லாத ஆன்மாக்கள் மீண்டும் பிறவி எடுக்கக்கூடிய நிலை ஏற்படும். அதனால் வாழும் காலத்தில் நாம் அனைவரும் கட்டாயம் ஒரு முறையாவது முக்தி வேண்டி தரிசனம் செய்ய வேண்டிய தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய திருவள்ளரையில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த செந்தாமரை கண்ணன் ஆலயம் காணப்படுது. ஆலயத்தோட முகப்பில் 18 படிகள் காணப்படும். இந்த 18 படிகள் பகவத்கீதையில் இருக்கக்கூடிய அந்த அத்தியாயங்களை குறிக்கிறதா சொல்லப்படுது. மேலும் இந்த தலத்தில் நம்ம வழிபாடு செய்யும் பொழுது சகல விதமான ஐஸ்வர்யங்களும் நமக்கு சித்திக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடிய அன்பர்கள் கார்த்திகை மாதம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில் இந்த தலத்தில் வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். எம்பெருமான் நாராயணனை நேரடியாக தரிசனம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சிபி சக்கரவர்த்தி விரும்புவார். அதற்காக அவர் பல்வேறு பெருமாள் ஆலயங்களை தரிசனம் செய்துட்டு வரும் பொழுது இந்த திருவள்ளரை ஆலயம் இருக்கக்கூடிய பகுதிக்கு வரும் பொழுது ஒரு வெண்மையான பன்றி அவரை குறுக்கிட்டு ஓடும். அந்த பன்னியை பார்த்ததும் அவருக்கு வேட்டையாடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை ஏற்படும். உடனடியாக சிப்பி சக்கரவர்த்தி அந்த வெள்ளை பன்னியை துரத்திக்கிட்டே ஓடும் பொழுது அந்த பன்றி ஒரு புற்றுக்குள்ளார போய் ஒளிஞ்சிரும். அந்த புற்றை நோண்டும் பொழுது அந்த புற்றுக்குள்ளார ரத்தம் பீறிட்டு வரும். அதன் பிறகு அந்த புற்றுக்குள்ளார எம்பெருமான் நாராயணன் காட்சியளிப்பார். சிபி சக்கரவர்த்தி எம்பெருமான் நாராயணன் காட்சியளித்த அந்த இடத்துல 3700 அந்தணர்களை கொண்டு இந்த ஆலயத்தை எழுப்புனதாக சொல்லப்படுது. இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இந்த பலிபீடம் மிகவும் சக்தி வாய்ந்த பலிபீடமாக காணப்படுது. இந்த பலிபீடத்துக்கு முன்னாடி நின்று நம்ம என்ன பிரார்த்தனை வேண்டிக்கிட்டாலும் அந்த பிரார்த்தனை இந்த தலத்தில் இருக்கக்கூடிய புண்டரீகாட்ச பெருமாளோட அருள்னால் நிறைவேறதா இந்த ஆலயம் சென்ற லட்சக்கணக்கான பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையாக காணப்படுது. மேலும் இந்த ஆலயம் பார்த்தோம் அப்படின்னா உத்தராயண வாசல் மற்றும் தட்சிணாயன வாசல் அப்படின்னு சொல்லி 2 வாசல்கள் காணப்படுது. இந்த ஆலயம் பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய தலமாகவும் ஸ்ரீரங்கம் ஆலயம் தோன்றத்துக்கு முன்னாடியே தோன்றிய தலமாகவும் காணப்படுது. இந்த ஆலயம் பார்த்தோம் அப்படின்னா கோட்டை போன்ற அமைப்பில் மிக பிரம்மாண்டமான முறையில் இந்த ஆலயம் காணப்படுது. மேலும் மகாலட்சுமி மற்றும் மார்கண்டேய மகரிஷி தவம் செய்த தலமாகவும் இந்த ஆலயம் காணப்படுது. இப்போ உத்தராயண வாசல் வழியாக இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே இருக்கக்கூடிய எம்பெருமான் நாராயணன் தரிசனம் பண்ணலாம். இந்த உத்தராயண வாசல் பார்த்தோம் அப்படின்னா 32 படிக்கட்டுகள் காணப்படுது. இந்த 32 படிக்கட்டுகள் பார்த்தோம் அப்படின்னா காயத்ரி மந்திரத்தை குறிக்கிறதா சொல்லப்படுது. நம்மளோட பாவங்கள் மற்றும் சாபங்கள் நீங்கி நமக்கு நல்ல காலம் பிறக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த திருவள்ளரை தலத்துக்கு இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய புண்டரீகாட்ச பெருமாள் நம்மால் தரிசனம் செய்ய முடியும். தலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளோட திருக்கரங்களில் பார்த்தோம் அப்படின்னா பிரயோக சக்கரம் காணப்படுது. இந்த பிரயோக சக்கரம் பார்த்தோம் அப்படின்னா பக்தர்களான நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை உடனடியாக தீர்க்கறதுக்காக செலுத்தக்கூடிய அந்த அமைப்பில் காணப்படுது. மேலும் இந்த தலத்தில் பெருமாளுக்கு அருகிலேயே கருட பகவான் மற்றும் ஆதிசேஷன் மனித ரூபத்தில் நின்ற நிலையில் காணப்படுவாங்க. எல்லாரும் திருவள்ளரை தலத்துக்கு வந்திருப்பாங்க. ஆனால் எம்பெருமான் நாராயணனை தரிசனம் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இதே திருவள்ளரை தலத்தில் பார்த்தோம் அப்படின்னா யாருக்குமே தெரியாமல், பல பேருக்கு தெரியாமல் ஒரு பிரம்மாண்டமான குகை காணப்படுது. இந்த குகையில் தான் மகாலட்சுமி அன்னை மற்றும் மார்கண்டேய மகரிஷி தவம் செய்திருக்காங்க. வருகின்ற 10/5/2026 ஞாயிற்றுக்கிழமை நமது மீனா வைஷ்ணவி தேவி டூர்ஸின் மூலமாக திருவள்ளரை தலத்தை தரிசனம் செய்து முடித்த பிறகு மார்கண்டேய மகரிஷி மற்றும் மகாலட்சுமி தவம் செய்த இந்த பிரம்மாண்டமான குகையை நாம் தரிசனம் செய்திருக்கின்றோம். பலருக்குமே இந்த மாதிரி திருவள்ளரை தலத்தில் இந்த மாதிரி குகை இருக்குது அப்படிங்கிறதே தெரியாது. இந்த குகை இருக்கக்கூடிய பகுதி பார்த்தோம் அப்படின்னா எப்போ பார்த்தாலுமே கிளி மற்றும் மயில்களோட அந்த சத்தம் கேட்ட மாதிரி அமைப்பிலே காணப்படும். நிறைய கிளிகள் மற்றும் மயில்கள் திருவள்ளரை தலத்தில் நிறைந்து காணப்படும். மகாலட்சுமி தாயார் மற்றும் மார்கண்டேய மகரிஷி தவம் செய்த இந்த குகையில் நாம் சற்று நேரம் அமர்ந்து தியானம் செய்யும் பொழுது நம் மனது பார்த்தோம் அப்படின்னா மிகவும் லேசானதை உணரலாம்.
ஒரு புறம் இருக்கக்கூடிய குகையில் வந்து மார்க்கண்டேய மகரிஷியும், மறுபுறம் இருக்கக்கூடிய குகையில் வந்து மகாலட்சுமியும் வந்து தவம் செய்திருக்காங்க. மகாலட்சுமி இந்த குகையில் வந்து அமர்ந்து தவம் செய்து எம்பெருமான் நாராயணனோட இதய கமலத்தில் வந்து இடம் பெறத்துக்கு தியானம் செய்த குகையாக இந்த குகை வந்து காணப்படுது. இந்த குகைக்கு மேலே தான் பிரம்மாண்டமான இந்த திருவல்லறை தலமே வந்து கட்டப்பட்டிருக்கிறது ஒரு தனி சிறப்பு. வெண்மையான பாறைகள் சூழ்ந்த ஊர் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஊர் வந்து திருவெள்ளரை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஒரு பழமொழி உண்டு, வாழ்கிற காலத்தில் வெள்ளரைக்கும், வாழ்க்கை முடிந்த பிறகு ஒரு மனிதன் வந்து கல்லறைக்கும் நிச்சயம் சென்றே தீர வேண்டும் அப்படின்னு வந்து ஒரு பழமொழி வந்து காணப்படுது. வெள்ளரை என்று அழைக்கக்கூடிய திருவெள்ளரை தலத்துக்கு சென்ற ஒரு மனிதன் மட்டுமே தனது இறுதி காலம் முடிந்ததும் முக்திக்கு வந்து செல்ல முடியும். முக்தி வழங்கக்கூடிய தலங்களில் வந்து திருவெள்ளரை தலமும் ஒரு தலமாக வந்து காணப்படுது. சிபி சக்கரவர்த்தி வந்து எம்பெருமான் நாராயணன் வந்து வராக ரூபத்தில் வந்து இந்த தலத்தில் வந்து தரிசனம் பண்ணியிருப்பார். அதனால் இந்த தலம் வந்து வராக சேத்திரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இந்த தலத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது பூமி சம்பந்தமான எந்த பிரச்சனை இருந்தாலும் நம்மை விட்டு நீங்கும். மேலும் வந்து சிபி சக்கரவர்த்தி எம்பெருமான் நாராயணன் காட்சியளித்த இந்த இடத்துல வந்து மிக பிரம்மாண்டமான முறையில் ஒரு ஆலயத்தை எழுப்பணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு. அதற்காக தான் ஆண்ட அயோத்திக்கு சென்று 3700 அந்தணர்களை வந்து அழைத்து வராரு. அவ்வாறு வந்து அவர் 3700 அந்தணர்களை அழைத்து வரும் பொழுது திருவல்லறை தலம் இருக்கக்கூடிய பகுதிக்கு வரும் பொழுது ஒரே ஒரு அந்தணர் மட்டும் வயது மூப்பின் காரணமாக வந்து இறந்து போயிடுறாரு. உடனடியாக இந்த பணி வந்து நின்று போயிருமே அப்படின்னு சொல்லி வருந்திக்கிட்டு இருக்கும் பொழுதே எம்பெருமான் நாராயணனே அந்த அந்தணர் ரூபத்தில் வந்து இந்த ஆலயத்தை வந்து எழுப்புனதாக வந்து சொல்லப்படுது. இந்த ஆலயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மகாலட்சுமி தாயார் மற்றும் மார்க்கண்டேய மகரிஷி தவம் செய்த அந்த குகைக்கு மேலே பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமான முறையில் வந்து காணப்படுதுன்னு. ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் வந்து ஒரு முறையாவது வந்து தரிசனம் செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக திருவல்லறையில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த புண்டரீகாட்ச பெருமாள் ஆலயம் வந்து காணப்படுது. அதுவும் குறிப்பாக இந்த தலத்தில் இருக்கக்கூடிய பலிபீடத்துக்கு முன்னாடி நின்று நம்ம என்ன பிரார்த்தனை வேண்டிக்கிட்டாலும் அந்த பிரார்த்தனை வந்து உடனடியாக நிறைவேறும். இந்த ஆலயத்துக்கு வந்து சென்றதுக்கு அப்புறமேட்டு நம் வாழ்க்கையை பார்த்தோம் அப்படின்னா அடுத்த கட்டத்தை நோக்கி வந்து முன்னேறும். மகாலட்சுமி தவம் செய்த தலம் அப்படிங்கிறதுனால சகல விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். அடுத்ததாக திருவல்லறையிலேயே இருக்கக்கூடிய வட ஜம்புநாதர் ஆலயத்தை வந்து நாம் வந்து தரிசனம் செய்கின்றோம். அந்த தலத்தில் வந்து எப்படி வந்து மகாலட்சுமி தவம் செய்தாங்களோ அதே மாதிரி இந்த தலத்தில் வந்து தெய்வானை வந்து தவம் செய்து முருகபெருமானோட திருமார்பில் வந்து இடம்பெறத்துக்கு வந்து காரணமான தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. மேலும் ஜம்பு மகரிஷி இந்த தலத்தில் வந்து தவம் செய்து சிவபெருமானுக்கு வந்து அந்த நாவல் விருட்சமாக இருந்து முக்தி பெறக்கூடிய அந்த வரத்தை வந்து பெற்ற தலமாகவும் இந்த ஆலயம் வந்து காணப்படுது. இந்த தலத்தில் இருக்கக்கூடிய இறைவன் வந்து குடவரையில் வந்து மேற்கு நோக்கி காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. மேலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த தலத்தில் வந்து சிவபெருமான் மற்றும் அம்பாள் இருவரும் வந்து அபிமுகத்தோடு காணப்படுறாங்க. அபிமுகம் அப்படிங்கிறது சாமி அம்பாள் இருவரும் வந்து நேருக்கு நேர் வந்து பார்த்த கோலத்தில் காணப்படுறது. இந்த மாதிரி அமைப்புள்ள தலத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நாம் வேண்டிய பிரார்த்தனை அனைத்தும் உடனடியாக நிறைவேறும். ஜம்பு மகரிஷி வந்து பல யுகங்கள் வந்து தவம் செய்து எம்பெருமான் சிவபெருமானுக்கு வந்து நாவல் விருட்சமாக வந்து மாறக்கூடிய அந்த வரத்தை வந்து பெற்று முக்தி பெற்ற தலமாகவும் இந்த ஆலயம் வந்து காணப்படுது. அதாவது ஜம்பு மகரிஷி தவம் செய்யும் பொழுது உத்தமமான பத்தினி வந்து நீ தவம் செய்யக்கூடிய இடத்தோட நிழலை வந்து தனது பாதங்களால் வந்து தீண்டும் பொழுது உனது எண்ணம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி ஒரு அசரீரி வந்து கேட்குது. அதே மாதிரி தெய்வானை அன்னை வந்து பல்வேறு ஆலயங்களுக்கு வந்து சென்று வரும் பொழுது ஜம்பு மகரிஷியை வந்து பார்க்குறாங்க. நீ வந்து பல்வேறு ஆலயங்களுக்கு சென்று வரும் பொழுது எப்போ வந்து ஒரு மகரிஷி தவம் செய்கிறத பார்க்குறையோ அப்பொழுதும் உன்னோட எண்ணம் நிறைவேறும் சொல்கிறாங்க. 2 பேரோட எண்ணத்தையும் வந்து நிறைவேற்றி தந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. மேலும் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய ஆயுஷ்மான் விநாயகரை வழிபாடு செய்யும் பொழுது ஆயுள் விருத்தி வந்து ஏற்படும். திருவல்லறை தலத்தில் எம்பெருமான் நாராயணன் 1000 பொற்றாமரைகளை கொண்டு பூஜை செய்து பிரயோக சக்கரத்தை வந்து பெற்ற தலம் அப்படிங்கிறதுனால ஸ்பின்னிங் மில் போன்ற துறைகளில் வந்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது அவங்க தொழிலில் வந்து சிறந்து விளங்கலாம். அதாவது வந்து காற்றாடி தொழில் போன்றவை செய்கிறவங்களும் இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யலாம். வள்ளி மற்றும் முருகபெருமானை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். இந்த தலத்தில் வந்து தெய்வானை இன்றி முருகபெருமானும் வள்ளியும் மட்டும் காணப்படுவாங்க. தெய்வானையை வந்து பார்த்தோம் அப்படின்னா முருகபெருமானோட திருமார்பில் முருகனுக்கு நிழலாக இந்த தலத்தில் வந்து இருக்கிறதா வந்து நம்பிக்கையாக காணப்படுது. மேலும் ஜம்பு மகரிஷி தவம் செய்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு சுனை வந்து காணப்படுது. இந்த சுனை நீரை எடுத்து சென்று நம் வீட்டில் வந்து தெளிக்கும் பொழுது வாஸ்து தோஷங்கள்லாம் நீங்கும். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா அகிலாண்டேஸ்வரி அணி சன்னதி பார்த்தோம் அப்படின்னா சிவபெருமானோட சன்னதிக்கு நேர் எதிரிலேயே வந்து சற்று வந்து மேடான பகுதியில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. அன்னையோட சன்னதிக்கு வலதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா விநாயகரும், இடதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா முருகபெருமானும் இந்த தலத்தில் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. மேலும் இந்த தலத்தில் வந்து பல்லக்கு நந்தி வந்து காணப்படுறாங்க. பிரதோஷ காலத்தில் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய பல்லக்கு நந்திக்கு வந்து அபிஷேகங்கள் செய்து புது வஸ்திரங்கள் சாற்றி வழிபாடு செய்யும் பொழுது நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களும் நீங்கும் அப்படிங்கிறது சித்தர்களோட கூற்றாக வந்து காணப்படுது. இந்த இடத்துல தான் வந்து ஜம்பு மகரிஷி வந்து தவம் செய்யும் பொழுது உருவாகி அந்த சுனை வந்து காணப்படுது. சித்திரை மாதம் வரக்கூடிய பௌர்ணமியில் வந்து இந்த தலத்தில் இருக்கக்கூடிய
சுனையிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா ஜம்பு மகரிஷி வந்து மனித ரூபத்தில் வந்து வரதா வந்து சொல்லப்படுது. சித்த பிரமையால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த சுனை நீரை வந்து சிறிது வந்து பருகி வரும் பொழுது சித்த பிரமையெல்லாம் நீங்கும் அப்படிங்கிறது சித்தர்களோட கூற்றா வந்து காணப்படுது. மேலும் வந்து இந்த ஜம்பு மகரிஷி தவம் செய்த அந்த இடத்துக்கு கீழே ஒரு சுனை இருக்குது. அந்த சுனைக்கு அருகிலேயே பார்த்தோம் அப்படின்னா கல்லால் ஆலமரம் வந்து காணப்படுது. தட்சணாமூர்த்தி வந்து தவம் செய்த அந்த ஆலமரமாகவும் இந்த ஆலமரம் வந்து காணப்படுது. திருவள்ளரை தலத்துக்கு வந்து ஒரு மனிதன் வந்துட்டு போனான் அப்படின்னாலே அவனுக்கு வந்து சகல விதமான ஐஸ்வர்யங்களும் சித்திக்கும். வாழ்க்கைக்கு பிறகு வந்து பார்த்தோம் அப்படின்னா பிறவா நிலை கிடைத்து முக்தி அப்படிங்கிற ஒரு உயரிய நிலையும் வந்து கிடைக்கும். அடுத்ததாக ருத்ரகாசி என்று அழைக்கக்கூடிய மங்களம் தலத்தோட சிறப்புகள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த தலத்தில் வந்து சாமிக்கு எதிரில் வந்து ஒரு மயானமும் அம்பாளுக்கு பின்புறம் வந்து ஒரு மயானம் வந்து காணப்படுது. அதனால தான் இந்த தலம் வந்து ருத்ரகாசி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. கழுத்தளவு நீரில் வந்து சித்தர்கள் வந்து இன்றும் வந்து தவம் செய்து சாமி அம்பாளை வந்து கொல்லிமலையிலிருந்து வரக்கூடிய அந்த நீரை கொண்டு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்கிறதா வந்து சொல்லப்படுது. மனிதர்களுக்கு வந்து சர்வ மங்களங்களையும் வந்து வாரி வழங்கக்கூடிய மங்களகரமான தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. இந்த தலத்தில் வந்து நாம் வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளவு கொடிய திருமண தடைகள் இருந்தாலும் நீங்கும். பித்ருதோஷத்தை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் காணப்படுது. இப்போ இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் இந்த ஆலயத்தோட அர்ச்சகர் எடுத்துரைக்கிறாரு. வாங்க அவர் என்ன சொல்கிறான்னு கேட்கலாம். ஸ்தலம் என்னன்னு சிறப்புன்னு கேட்டா ருத்ரகாசி என்று சொல்லக்கூடியது. சுவாமிக்கு நேரா ஒரு மயானம் இருக்கும், அதன் பெயர் சிவமயானம். அம்பாளுக்கு பின்புறமாக இருக்கக்கூடியது சக்தி மயானம் சொல்லக்கூடியது. இந்த நதியின் பேர் பார்த்தீங்கன்னா ருத்ராட்ச கோம்பை ஆறு. கொல்லிமலையிலிருந்து வரக்கூடிய நதி தீர்த்தத்தை எடுத்து கழுத்தளவு தண்ணியில சித்தர்கள் ரிஷிகள் ருத்ர ஜபம் பண்ணி சுவாமிக்கு மங்கை பாகேஸ்வரருக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய ஸ்தலம் ருத்ராட்ச கோம்பை ஆறு நதியில ருத்ர ஜபம் பண்ணக்கூடிய ஸ்தலம். சுவாமி பார்த்தீங்கன்னா சுயம்பு மூர்த்தி. ருத்ராட்ச எப்படி இருக்குமோ ருத்ராட்ச வடிவில் இருக்கக்கூடியவர் சுயம்பு மூர்த்தி. அந்த ருத்ராட்சம் எப்படி இருக்குமோ அதனுடைய வடிவில் இருக்கக்கூடியவர். மங்களம் தலத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆலயத்தோட பிரகாரத்தில் வந்து சகசரலிங்கம் வந்து காணப்படுது. இந்த சகசரலிங்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா 1008 சிவலிங்கங்கள் வந்து ஒரே லிங்கத்தில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. இந்த சகசரலிங்கத்தை வந்து நாம் வழிபாடு செய்யும் பொழுது 1008 சிவாலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்தால் என்ன பலனோ அந்த பலன் வந்து நமக்கு வந்து சித்திக்கும். ரேவதி அப்படிங்கிற பெயரை கொண்டவர்களும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் வழிபாடு செய்ய வேண்டிய ரேவதி நட்சத்திர தலமான காரைக்குடி தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய கைலாசநாதர் ஆலயத்தை வந்து நம்ம வந்து இந்த யாத்திரையில் வந்து தரிசனம் செய்திருக்கின்றோம். இந்த தலத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது சகல விதமான நன்மைகளும் சித்திக்கும். குறிப்பாக சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய இடர்கள் யாவும் நீங்கும். மேலும் வந்து காசியை காட்டிலும் வீசம் அதிகமான தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. இந்த தலத்தில் வந்து பூமிக்கு அடியில் வந்து இன்றைக்கி வந்து அசோக சக்கரம் வந்து சுற்றுறதா வந்து சொல்லப்படுது. மேலும் ரேவதி நட்சத்திரம் வந்து அனுதினமும் வந்து இந்த தலத்தில் இருக்கக்கூடிய இறைவனை வந்து வழிபாடு செய்கிறதா சொல்லப்படுது. ராமபிரான் இந்த தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய கபால பைரவரை வந்து வழிபாடு செய்து தனது ஒரே பானத்தில் வந்து ராவணனோட 10 தலைகளையும் வந்து சிதைக்கக்கூடிய அற்புதமான ஆற்றலை வந்து பெற்ற தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. சிவபெருமான் ஆலகால விஷத்தை வந்து உட்கொண்ட போது சிவபெருமானுக்கு அந்த ஆலகால விஷம் வந்து எதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சிவபெருமானோட கண்டத்தை வந்து சக்தி வந்து தனது திருக்கரங்களால் வந்து பிடிச்சிக்குவாங்க. மேலும் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய கருணாகரவல்லி பார்த்தோம் அப்படின்னா கருணாக வடிவம் எடுத்து சிவபெருமானோட அந்த கண்டத்தில் இருக்கக்கூடிய ஆலகால விஷத்தை வந்து உரிந்து எடுத்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. அதனால தான் இன்றைக்கும் பார்த்தோம் அப்படின்னா காரைக்குடி தலத்தில் சிவபெருமானோட மேனியில் வந்து அம்பாள் கருணாக வடிவம் எடுத்து வந்து அந்த விஷத்தை வந்து உறிஞ்சி அந்த வடுக்கள் வந்து இன்றைக்கும் சிவபெருமான் மேலே காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. மேலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஜாதகத்தில் வந்து ராகு கேது வந்து பார்த்தோம் அப்படின்னா எதிர் திசையில் வந்து காணப்படுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா ராகு பகவான் வந்து ரிஷப ராசியில் இருக்கார் அப்படின்னா கேது பகவான் வந்து விருச்சிக ராசியில் வந்து காணப்படுவாங்க. ஆனால் இந்த தலத்தில் பார்த்தோம் அப்படின்னா ராகு பகவான் மற்றும் கேது பகவான் இருவரும் வந்து அருகருகே வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. இருவரும் அருகருகே இருந்து விநாயகரை வந்து வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பில் இந்த தலத்தில் வந்து காணப்படுறாங்க. இந்த தலத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது ராகு கேது தோஷங்கள்லாம் நீங்கும். மோகினி அவதாரம் எடுத்த பெருமாள் வந்து அசுரன் வந்து அமிர்தத்தை வந்து பருகிட்டான் அப்படிங்கிறது தெரிஞ்சதும் தனது கையில் இருக்கக்கூடிய கரண்டியால் வந்து அந்த அசுரனோட தலையை வந்து அடிக்கும் பொழுது அவங்க வந்து 2 பிரிவாக வந்து பிரிஞ்சிருவாங்க. அவங்க தான் ராகு கேது. இவ்வாறு வந்து உடல் பிரிந்த அவர்கள் இருவரும் இந்த தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய விநாயகரை வழிபாடு செய்து தான் இழந்த உடம்பை வந்து மீண்டும் பெற்ற தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது வாழ்வில் இழந்த அனைத்தும் கிடைக்கும். மேலும் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் பார்த்தோம் அப்படின்னா 2 தந்தங்களும் இன்றி நஞ்சுண்ட விநாயகராக காணப்படுறாரு. சிவபெருமான் ஆலகால விஷத்தை வந்து உட்கொண்ட பொழுது கருணாகரவல்லி தாயார் வந்து கருணாக வடிவம் எடுத்து அந்த விஷத்தை வந்து சிவபெருமானுக்கு வந்து செல்லாமல் வந்து காத்து அருள் புரிஞ்சாங்க. அதே மாதிரி விநாயகர் வந்து தனது இடது தந்தத்தை உடைத்து அந்த விஷத்தை வந்து சிவபெருமானோட கண்டத்துக்கு கீழே செல்லாமல் வந்து தடுத்ததுனால இந்த தலத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் வந்து நஞ்சுண்ட விநாயகர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் இந்த ஆலயத்தில் வந்து வழிபாடு செய்யணும். மேலும் வந்து பரசுராமரால் வந்து
இந்த பூமியில் வந்து முதலாக தென்னை மரம் வந்து தோற்றுவித்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. அந்த தென்னை மரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அமாவாசை சித்தர் வந்து அனுதினமும் வந்து வாசம் செய்கிறதா வந்து சொல்லப்படுது. இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது காசி தலத்தை வந்து தரிசனம் செய்த அந்த பலன் கிடைக்கும். இந்த இடத்துல வந்து வீரபத்திரர் வந்து காணப்படுறாரு. மேலும் ராமச்சந்திர பிரபு வந்து இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்திருக்காரு. இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய தென்னை மரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சூரிய பகவான் மற்றும் சந்திர பகவானோட சன்னதிக்கு இடையில் வந்து காணப்படும். இந்த தலத்தில் இருக்கக்கூடிய அந்த தென்னை மரத்தை வந்து நாம் வழிபாடு செய்யும் பொழுது நாம் பெற்ற பிள்ளைகள் வந்து பெற்றோர்களோட பேச்சை வந்து கேட்டு நடைபெறக்கூடிய அந்த நிலை வந்து ஏற்படும். ரேவதி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் இந்த மாதிரி இந்த ஆலயத்தில் வந்து தீபம் ஏற்றி இந்த ஆலயத்தை வந்து 27 முறை வலம் வந்து வழிபாடு செய்யும் பொழுது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் யாவும் நீங்கும். அதே மாதிரி தாத்தையங்கார்பேட்டை காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வந்து வழிபாடு செய்ய வேண்டிய பஞ்சமுக பைரவரை வந்து இந்த யாத்திரையில் வந்து நாம் வந்து தரிசனம் செய்திருக்கின்றோம். பொதுவாக பைரவருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வாகனம் வந்து நாய் வாகனம் வந்து காணப்படும். இந்த தலத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பஞ்சமுக பைரவராக யாழி வாகனத்தோடு பைரவர் வந்து அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் தங்கள் வாழ்வில் ஒரு முறையாவது இந்த தலத்தில் இருக்கக்கூடிய இந்த பஞ்சமுக பைரவரை வந்து தரிசனம் செய்யணும். யாத்திரையில் வந்து தேனூரில் இருக்கக்கூடிய நந்திகேஸ்வரர் ஆலயத்தை வந்து தரிசனம் பண்ணுறோம். இந்த தலத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நந்தி பகவானோட மேல் விதானத்தில் பார்த்தோம் அப்படின்னா சரபேஸ்வரர் வந்து அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு. ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில் மாலை வேளையில் வரக்கூடிய ராவுகால வேளையில் இந்த தலத்தில் வந்து சரபேஸ்வரருக்கு வந்து சிறப்பான முறையில் பூஜைகள் நடைபெறும். அதே மாதிரி பிரதோஷ வேளையில் வந்து நந்தி பகவானுக்கு வந்து சிறப்பான முறையில் அபிஷேக ஆராதனைகள் நடந்து முடிஞ்சு அலங்காரம் செய்யப்பட்ட பிறகு நந்தி பகவானுக்கும் சரபேஸ்வரருக்கும் ஒரே நேரத்தில் வந்து தீபாராதனை வந்து காட்டப்படும். இந்த தீபாராதனையை வந்து நாம் வந்து தரிசனம் செய்யும் பொழுது தீய பழக்க வழக்கங்களுக்கு ஆளானவர்கள் வந்து திருந்தி வாழக்கூடிய அமைப்பு கிடைக்கும். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எத்தனையோ பெண்கள் அல்லது தாய்மார்கள் வந்து என்னோட கணவன் வந்து தீய வழியில் செல்கிறாரு, பல தப்பான விஷயங்களை வந்து செய்கிறாரு, இதனால் எங்கள் குடும்பம் வந்து பாதிக்கப்படுது, என்னோட மகன் வந்து தப்பான விஷயத்தில் வந்து பாதிக்கப்படுறான், தப்பான பழக்கங்களுக்கு ஆளாயிட்டான் அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடியவர்கள் இந்த விதானத்தில் இருக்கக்கூடிய இந்த சரபேஸ்வரரையும் நந்தி பகவானையும் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராவுகால வேலை அல்லது பிரதோஷ வேலை அல்லது நித்திய பிரதோஷத்தில் வந்து நந்தி பகவான் மற்றும் இந்த சரபேஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது தீய பழக்க வழக்கங்களுக்கு ஆளானவர்கள் வந்து திருந்தி வாழக்கூடிய அந்த அமைப்பு வந்து கிடைக்கும். மேலும் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு வந்து சந்தன காப்பிட்டு அந்த சந்தனத்தை வந்து சிறிதளவு உட்கொண்டு வரும் பொழுது வயிற்று வலிகள்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லி சித்தர்களோட கூற்றா வந்து காணப்படுது. இந்த தலத்தில் வந்து சிவபெருமானுக்கு பின்புறமும் அம்பாளுக்கு பின்புறமும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மந்திரங்கள் வந்து பொறிக்கப்பட்ட தகடு வந்து காணப்படுது ஒரு தனி சிறப்பு. வருகின்ற 10/5/2026 ஞாயிற்றுக்கிழமை மீனா வைஷ்ணவி தேவி டூர்ஸின் ஆன்மீக யாத்திரையில் வந்து தேனூர் தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய நந்திகேஸ்வரர் ஆலயத்தை நாம் வந்து தரிசனம் செய்திருக்கின்றோம். சாமி அம்பாள் இருவருக்கும் பின்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த மந்திரங்கள் வந்து பொறிக்கப்பட்ட அந்த ஸ்ரீ சக்கர தகடு வந்து காணப்படுறது தனி சிறப்பு. யாத்திரையில் நாம் தரிசனம் செய்திருக்கின்ற பகலவாடி ராசி சக்கர கோயிலோட சிறப்புகள்லாம் இந்த ஆலயத்தோட அர்ச்சகர் நமக்கு எடுத்துரைக்கிறாரு. வாங்க அவர் என்ன சொல்கிறான்னு கேட்கலாம். பேர் ராசி சக்கர பீடம் பேர் சார். இதோட முதல் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா 4 கோணத்தில் இருக்குது சார். 4 வேதத்தை குறிக்கிற மாதிரி 4 கோணத்தில் இருக்குது சார். 2வது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா 8 கோணத்தில் சார். அஷ்டகஜம் மாதிரி 8 கோணம் சார். 3வது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா 16 கோணங்கள். வாழ்க்கையில் 16 செல்வங்கள் வேணுங்கிறதா 16 கோணங்கள். அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா 32 கோணங்கள். அதுக்கு மேலே 64 கோணங்கள். ஆயிரக்கலை 64 மாதிரி 64 கோணங்கள். அதுக்கு மேலே 108 தாமரை இதழ். அதுக்கு மேலே வாசுகிங்கிற பாம்போட உடம்பு. அதுக்கு மேலே உள்ள வரிசையில் பார்த்தீங்கன்னா அஷ்டகஜம் 8 நாகம் சொல்லி 8 கஜம் 8 நாகம் 8 பக்கம் 8 திக்குக்கு 8 கஜம் 8 யானை காவல் காக்குதுங்க. அதுக்கு மேலே உள்ள வரிசையில் பார்த்தீங்கன்னா 12 ராசிகள் மேசம் முதல் மீனம் வரை 12 ராசிகள் மேசம் முதல் மீனம் வரை 12 லக்னங்கள் 27 நட்சத்திரங்கள் 9 நவகரங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் வச்சுருக்காங்க. எதுக்காக இந்த மாதிரி வச்சுருக்காங்கன்னா ஒரு ஜாதகத்தில் இருக்குது மொத்தம் 12 கட்டம் இருக்குதுங்க. அந்த 12 கட்டத்தை ஆட்சி பண்ணுறது பார்த்தீங்கன்னா 9 நவகரங்கள் ஆட்சி பண்ணுது. நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் லக்னத்திலோ இல்லை 2ஆம் இடத்துல இருந்தாலும் ராகுக்கு தோஷம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2, 4, 7, 8, 12 இருந்தால் செவ்வாய் தோஷம்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் நல்லா படிச்சிருப்பாங்க, வேலையே கிடைக்காது, சொத்து பத்து நிறையா இருக்கும், மனசில் நிம்மதியே இருக்காது, ஏதாவது பிரச்சனை வந்து உடம்புல தேவையில்லாமல் வியாதிகள். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்க வந்து நம்ம ராசி சக்கரத்தில் வந்துட்டு அவங்க குலதெய்வத்தை மனசில் வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி இந்த கோரிக்கை யோசனை இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன்னு சொல்லி இந்த ராசி சக்கரத்துக்கு வேண்டிட்டு விளக்கு போட்டுட்டு இந்த ராசி பிரகாரம் மேச ராசினா 2 சுற்று, ரிஷப ராசினா 3 சுற்று, மிதுன ராசினா 4 சுற்று, கடக ராசினா 5 சுற்று, அந்த மாதிரி சுற்று பிரகாரம் சுற்றிட்டு போனோம்னா அவங்க கோரிக்கை சீக்கிரம் நிறைவேறும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜாதகத்தில் இருக்க நம்ம சுற்றுறது பார்த்திங்கன்னா 12 ராசி 12 லக்னம் 27 நட்சத்திரம் 9 நவகரம் அனைத்தையும் சேர்த்து நம்ம சுற்றுறதுனால இவங்க பார்வை நம்ம மேலே படும்போது நம்ம ஜாதகத்தில் மைனஸ் பூரா ப்ளஸ் ஆயிருங்கிறதுக்காக இந்த ராசி சக்கரத்தை போட்டு இந்த ராசி சக்கரத்து வயசு பார்த்தீங்கன்னா சின்ன வயசு தாங்க, ஜஸ்ட் 1600 வருஷம் ஆகுதுங்க. அக்னிமலையில் தெப்பக்குளம் இருக்குதுங்க. என்றைக்குமே நெருப்பு உள்ள இடத்துல தண்ணி இருக்காது, தண்ணி உள்ள இடத்துல நெருப்பு இருக்காது, ரெண்டுமே ஆப்போசிட் பார்ட்டிங்க.
ஆனால் இந்த கோயிலில் அக்னிமலை தெப்பக்குளம் கட்டிருக்காங்க, இது ஒரு பரிகார ஸ்தலம்பாங்க. இந்த மாதிரி இதுக்கு என்ன சாட்சின்னு கேட்டிங்கன்னா, மதுரையில் உள்ள பொற்றாமரை குளம் அக்னிமலையில் இருக்குதுங்க. அதே மாதிரி வைத்தீஸ்வரன் கோயிலில் உள்ள தன்வந்திரி குளம் அக்னிமலையில் இருக்குதுங்க. திருநள்ளாறில் சனீஸ்வரன் கோயிலில் நலன் தீர்த்த குளம் அக்னிமலையில் இருக்குதுங்க. அதே மாதிரி நம்ம திருச்சியிலேருந்து முசிறி போகிற வழியில் சிறுவாசிங்கிற ஊரில் சிவன் கோயிலில் வந்து குளம் வந்து அக்னிமலையில் இருக்குங்க. இது எல்லாமே பரிகார ஸ்தலம். அந்த மாதிரி இந்த கோயில் ஒரு பரிகார ஸ்தலங்கள்னால அக்னிமலை தெப்பக்குளம் கட்டியிருக்காங்க. மீனா வைஷ்ணவி தேவி டூர்ஸில் 10/5/2026 ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து தரிசனம் செய்ய இருக்கின்ற ஆலயங்களோட சிறப்புகள்லாம் நம்ம வந்து பார்த்தோம். இந்த யாத்திரையில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள் இந்த யாத்திரைக்கான பயண கட்டணமான ரூபாய் 2500 9655896987 அப்படிங்கிற அந்த ஜிபே எண்ணில் செலுத்தி இந்த யாத்திரையில் வந்து கலந்துக்கலாம். 10/5/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணிக்கு திருச்சி ரயில் நிலையத்திலேருந்து இந்த யாத்திரை தொடங்கும். அதே நாள் இரவு 9 மணிலேருந்து 9:15 வந்து பார்த்தோம் அப்படின்னா திருச்சி ரயில் நிலையத்திலே வந்து இந்த யாத்திரை வந்து நல்லபடியாக நிறைவடைந்து யாத்திரையில் கலந்து கொண்ட பக்தர்களை திருச்சி ரயில் நிலையம் மற்றும் பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்தில் வந்து இறக்கி விடுவோம். காலை வந்து பிக்கப் வந்து திருச்சி ரயில் நிலையத்திலும், ட்ராப் வந்து ஈவினிங்கில் வந்து 9 மணிக்கு பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் மற்றும் திருச்சி ரயில் நிலையத்தில் வந்து பக்தர்களை வந்து நாம் வந்து இறக்கி விடுவோம். இந்த யாத்திரைக்கான பயண கட்டணம் ரூபாய் 2500 அடங்குபவை. சுற்றி பார்க்க ஏசி வேன் வசதி, காலை உணவு, மதிய உணவு, குடிப்பதற்கு மினரல் வாட்டர், மாலை டீ அல்லது காப்பி வந்து இந்த பயண கட்டணத்திலே வந்து அடங்கும். இந்த யாத்திரையில் கலந்து கொண்டு இந்த தலத்தைங்களாம் வந்து தரிசனம் செய்து எல்லாம் வல்ல இறைவனோட அருளை வந்து நான் வந்து பெறுவோம். எதுவும் என்னுடையதில், அனைத்தும் உன்னுடையதே. அருளாலா அருணாச்சலா. நன்றி. ஓம்.